ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே, ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம், ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகரகாமினி, புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா, அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிபரே ராமரசம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அந்த கீர்த்தனை சொல்கிறது, பிபரே ராமரசம் ஜனன மரண பய சோக விதூரம், சர்வசாஸ்திர நிகமாகம சாரம். அந்த ராமரசத்தை பருகுங்கள் பருகுங்கள் அப்படின்னு அழைக்கிறது. பிபரே ராமரசம், ராமரசத்தை பருகுங்கள். இந்த ராமரசமானது என்ன அப்படின்னா, ஜனனம் மரணம் பயம் சோகம் எல்லாத்தையும் தூரமாக செய்துவிடும். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் அது, எல்லா வேதங்களுடைய சாரம் அது, ஆகமத்தின் சாரம் அது. அப்பேற்பட்ட ராமரசம், ராமா அப்படின்ற அந்த 2 எழுத்து வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு சக்தி அப்படின்னு ரொம்ப பெரியவங்க மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நமக்கு. இன்றைக்கி அந்த ராமருடைய அவதாரம், அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய அனுகிரகத்தில் பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் பரமாத்மா கிருஷ்ணர் சொல்கிறார், பரித்ராணாம் சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்ட ஜனங்களை தண்டனை கொடுப்பதற்காகவும் நாசம் செய்வதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் நான் மறுபடியும் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான அவதாரம், இந்த 3 காரணங்களுக்காகவும் ஆன அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். பரித்ராணாய சாதுனாம், சரணாகதி தத்துவம். தன்னை சரணடைந்தவர்களுக்கு நான் கை கொடுப்பேன், நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சக்ரித்யோ பிரபன்னாய தவாஸ்மி தீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம அப்படின்னு பறைசாற்று சொன்னார் ராமர். அதுதான் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்றது சரணாகதி தத்துவத்துக்கும் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காகவும், விநாசாயச்ச துஷ்கிருதாம் ராவணன் மற்ற ராட்சசர்கள் அவர்களை வதம் செய்வதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அவர் அவதாரம் எடுத்தார். ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரத்தை பற்றி நாம் எதுக்காக படிச்சுக்கணும், கற்றுக்கணும், கேட்டுக்கணும், யோசிக்கணும், தியானம் செய்யணும் அப்படின்றது பகவத்கீதையில் மறுபடியும் கிருஷ்ணரே சொல்கிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏதி மாம் ஏத்தி ச அர்ஜுன அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, என்னுடைய அவதாரமும் என்னுடைய செயல்களும் ரொம்ப திவ்யமானவை அர்ஜுனா. அவைகளை யார் நன்கு அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உடலை விட்ட பின் மறுபடியும் அவர்களுக்கு பிறப்பு என்பது இல்லை.
என்னையே வந்து அடைகிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். இதால் தான் இந்த அவதாரங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஸ்ரீ சூரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் புதுசாக தெரியும், நமக்கு புதுசாக கேட்கும். நமக்கு தர்மத்தை நிலைநிறுத்துவது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஸ்ரீராமாவதாரம் அதற்காக ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு மகான் ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கார். சிருஷ்டி ஆரம்பத்தில் ஜீவராசிகள் எல்லாரும் அவங்களுடைய கர்மா மூட்டைகள், சஞ்சித கர்மா, பாவ புண்ணியங்கள், அந்த மூட்டைகளோடு இருக்காங்க ஜீவராசிகள் எல்லாரும். பகவானுக்கு அவங்க மேலே ஒரு கருணை வந்தது. இவங்களுக்கு ஒரு விடுதலை, மோட்சத்துக்கு வழிகாட்டணும், முக்திக்கு வழிகாட்டணும். அதற்கு இவங்களுக்கு நாம் ஒரு தேகத்தை தரணும், உடலை தரணும். தேகத்தை கொடுத்தால் தேகத்தை உபயோகித்து கொண்டு அவர்கள் பக்தி சாதனை செய்து முக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேகத்தை கொடுத்தார். நாம் எல்லாம் பிறந்தது அப்படி தான். ஆனால் மக்கள் அப்படி இருக்கவில்லை. ஒரு பழைய பாட்டில் வரும், காணும் மனிதர்களில் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷங்களில் அவனது கவனம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு வரும். பகவான் தேகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு உலக விஷயங்களில், உலக சுகங்களிலேயே மனசு போகின்றது தவிர பக்தியில் மனசு போகவில்லை. பகவான் இதை பார்த்தார். அவர் வேதங்களை கொடுத்தார். வேதங்களை கொடுத்து வாழ்க்கையின் உண்மை என்ன, பகவான் யார், ஜீவன் என்ன செய்யணும், எவ்வாறு பகவானை அடையணும், ஜீவனுடைய லட்சியமே பகவானை அடைவது தான் லட்சியம், அதை எவ்வாறு அடைவது, இதெல்லாம் சொல்கிறதுக்காக வேதங்களை கொடுத்தார். ஆனாலும் மனிதன் அதை தள்ளி வைத்துவிட்டு விஷய சுகங்களிலேயே இருந்தான். அடுத்தது என்ன செய்யணும் பகவான் பார்த்தார். தர்மத்தை சொல்லித்தரணும். தர்மத்தை சொல்லி கொடுத்தால் போராது, தானே தர்மத்தில் நடந்து காட்டணும், வழியை காட்டணும் அப்படின்னு ஸ்ரீராம அவதாரம் எடுத்தார் அப்படின்னு ஒரு மகான் 100 வருஷம் முன்னால் ஒரு புக்கு 1925 பப்ளிஷ் ஆன புக்கு. அந்த மகான் அதில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். இந்த ராம அவதாரத்துடைய பின்துலம் என்ன, அது எதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னா, விஷய சுகத்திலே ஈடுபட்டு பக்தி பக்கம் வராத மனிதன், சாதாரண மனிதன், நாம் எல்லாரும் நம்மை தர்மத்தில் இழுப்பது, பக்திக்கு இழுப்பது, இதுதான் ராமாவதாரத்துடைய லட்சியம், நோக்கம், எய்ம். இதன்படி அவர் அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தில் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் அப்படின்ற 4 அண்ணன் தம்பிகளும் 4 விதமான தர்மங்களை காமிச்சிருக்காங்க. இந்த ராமாவதாரத்தில் 4 விதமான தர்மங்களை காமிச்சிருக்காங்க. ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்ற ரொம்ப முக்கியமான தர்மத்தை காண்பிச்சார். லக்ஷ்மணர் கைங்கரிய தர்மம் அப்படின்ற தர்மத்தை காண்பித்தார். பரதன் பகவத் பக்தி தர்மம் அப்படின்ற தர்மத்தை காண்பித்தார். சத்ருக்னன் சத்ருக்களை வதம் செய்வது, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு வால்மீகி சொல்கிறார். இது என்னென்னா, சத்ருக்னன் தினமும் போய் சண்டை போட்டு வதம் செஞ்சார் அப்படின்ற அர்த்தம் இல்லை, அது மேலாக்க அந்த அர்த்தம் இருக்குது. உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயே தினமும் போராட்டம் நடக்கிறது. நமக்குள்ளேயே இந்த ஆசா பாசங்கள், கோபங்கள், குரோதம், காமம், இதோட நமக்குள்ளேயே சண்டை நடக்கிறது. அந்த புலன்களுடைய விஷயங்களில் ஈடுபடுவது, அதை தடுத்து நிறுத்துவது அப்படின்ற ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த போராட்டத்தில் சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, அந்த பகைவர்களை வெல்பவர் சத்ருக்னர் அப்படின்ற தர்மத்தை அவர் காண்பித்தார். அது இல்லாமல்
பாகவத பக்தி அப்படின்றது. பரதன் வந்து பகவத் பக்தி, சத்ருக்னர் பாகவத பக்தி, அதாவது பரதனுக்கு சேவை செஞ்சார். லக்ஷ்மணர் ராமருக்கு சேவை செஞ்சார், சத்ருக்னன் பரதனுக்கு சேவை செஞ்சார். அப்படின்ற நான்கு பேர்களும் 4 அவதாரங்கள். அவர்கள் 4 பேர்களும் 4 விதமான தர்மங்களை காண்பித்தார்கள். இந்த அவதாரமானது ராம அவதாரம், இது மக்களுக்கு போய் சேரணும், தெரியணும் அப்படின்ட்டு பிரம்மா அவர் தேவலோகத்தில் கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் வச்சு மூல ராமாயணம்னு எழுதினார். அது இன்னைக்கு நமக்கு இல்லை, இங்கே கிடைக்கல. அவர் அந்த மூல ராமாயணத்தை, கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்ட மூல ராமாயணத்தை நாரதருக்கு உபதேசம் செய்தார். அந்த நாரதரை வால்மீகி என்ற முனிவரிடம் அனுப்பித்தார். நாரதர் வந்து வால்மீகி முனிவரிடம் ராமாயணத்தை சுருக்கமாக எடுத்து கூறினார். அதன் பின்னர் பிரம்மாவே வந்து வால்மீகி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்து வால்மீகி முனிவரிடம், நான் உனக்கு ஞான திருஷ்டி கொடுக்கிறேன், இந்த ராமாயணத்தை நீ எழுத வேண்டும் அப்படின்ட்டு அவர் வால்மீகி முனிவருக்கு ஒரு அன்பு கட்டளை வச்சார். வால்மீகி முனிவர் இதை எழுதினார். இப்படி தான் ராமாயணம் உலகத்தில் வெளில வந்தது. தேவலோகத்தில் கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் வச்சு பிரம்மா எழுதினது. அது இந்த நம்ம உலகத்துக்கு அது வரலை. ஆனால் பிரம்மாவால் அனுப்பிச்சு நாரதரால் உபதேசம் கொடுக்கப்பட்டு வால்மீகி முனிவரால் எழுதிய ராமாயணமானது நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை ஆழ்வார்கள் மோக்ஷ உபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோக்ஷ உபாயம், சரணாகதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணத்தை. இந்த ராமாயணம் வால்மீகி முனிவர் யார்? வால்மீகி முனிவர் வருண பகவானுடைய 10வது தலைமுறை. வருண பகவானுடைய 10வது தலைமுறை. வருணருடைய புத்திரனான பிருகு மகரிஷி அவருடைய வம்சம். பிராச்சேதஸ் அப்படின்ற ஒரு ரிஷியுடைய புத்திரன் வால்மீகி முனிவர். அதாவது தான் வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணம் ஆத்மனா அப்படின்னு ஸ்லோகம் கூட சொல்லும். பிராச்சேதஸுடைய புத்திரன் மூலமாக வேதமே ராமாயணமாக வந்தது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லும். அப்படிப்பட்ட அந்த வால்மீகி முனிவர் எழுதினது ஆதி காவியம். காவிய நடையில் எழுதியிருக்கார் அவர். இந்த காவிய நடைக்கு ஒரு ஸ்லோகத்தை ஒரு எக்ஸாம்பிளாக, ஆதி காவியம் அப்படின்றது உலகத்தில் அதுக்கு முன்னால் காவியம் கிடையாது, இதுதான் முதல் காவியம், அதனால தான் இது ஆதி காவியம். அதில் ஒவ்வொரு ஸ்லோகமாக வரணும், ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் 4 பாகம் இருக்கணும், ஒவ்வொரு பாகத்துலேயும் சமமான வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்லாம் வால்மீகி நினைக்கல. அவர் அவ்வளோ யோசிக்க கூட இல்லை. பிரம்மா அவரிடம் அவர் வாயில் கொடுத்தார். சரஸ்வதி தேவியை அவருடைய நாக்கில் இருக்க வச்சு வால்மீகிக்கே தெரியாமல் ஒரு ஸ்லோகம் வெளில வந்தது. உலகத்திலேயே முதல் ஸ்லோகம். வால்மீகிக்கே தெரியலை எப்படி வந்தது, என் வாயிலிருந்து எப்படி வந்தது, மா நிஷாதத்வம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வர்றது வால்மீகி வாயிலிருந்து. அப்புறம் அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறார், இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது, நான் யோசிக்கவே இல்லை, நானாக இதை சொல்லலை, ஆனால் வந்தது என்னிடந்து வந்தது, எப்படி வந்தது. திரும்பி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். கூட நம்ம சிஷ்யர்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே வராங்க. குளிக்க போனவங்க தமசா நதியில் குளிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே ஆசிரமத்துக்கு வராங்க. அப்போ தான் பிரம்மா அங்கே வரார். வந்து அவர் தான் சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தை நான் தான் கொடுத்தேன், நீ ராமாயணம் எழுதும்போது இந்த ஸ்லோகத்தையே வைத்து கொண்டு இவ்வாறே நீ காவியம் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக அந்த ஸ்லோகத்தை பிரம்மா அவருக்கு கொடுத்து அதே மாதிரி ஸ்லோகங்களை எழுதி 24,000 ஸ்லோகங்களில் அவர் ராமாயணத்தை எழுதினார்.
இதுதான் ஆதி காவியம் எனப்படுகிறது. இப்போ ஒரு நிமிஷம் நாம் இந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம். காவியம் வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் காவியங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வேதம் என்ன, புராணம் என்ன, காவியம் என்ன? இதையும் அந்த பெரியவர் 1925 எழுதியிருக்கார். அந்த பெரியவர், நான் படித்ததை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன், ஆனால் ரொம்ப பெரியவர் எழுதினது. வேதம் கட்டளையிடும். சத்தியம் வத, தர்மம் சர, ஏஷ ஆதேஷா, சுவாத்தியாய பிரவச்சனாபியான் ந பிரமதித்தவ்யம். நழுவாதே, சுவாத்தியாயத்திலிருந்தும் பிரவச்சனத்திலிருந்தும் நழுவக்கூடாது. சத்தியான்ன பிரமதித்தவ்யம், சத்தியத்திலேருந்து நழுவக்கூடாது. அப்படி ஏஷ சாசனம் அப்படின்னு கட்டளையிடும் வேதம். அதுலேருந்து யாரும் மீற முடியாது. இது வேதம். புராணம் அப்படி இல்லை. புராணம் நிறைய சரித்திரங்களை எடுத்து கொடுத்து அன்போட உபதேசம் செய்யும். பாருப்பா, அஜாமிளனுக்கு என்ன ஆச்சு பாரு, பிரகல்லாதனை பாரு, இப்படி இருக்க கற்றுக்கோ அப்படின்னு புராணம் அன்போட சொல்லித்தரும், உபதேசம் செய்யும். அது புராணம். காவியம், இப்போ ராமாயணம் ஆதி காவியம் அப்படின்னா, காவியம் அந்த பெரியவர் எழுதுகிறார், நான் சொல்லலை. காவியம் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் அண்ட எப்படி நேராக வார்த்தைகளால் சொல்லாமல் வேற ஏதோ சொல்லி அதன் மூலமாக கணவன் புரிந்துக்க வேண்டும், சொல்லாமல் சொல்லுவது. இது பெண்மணிகள் எப்படி அவங்க புருஷர்கள்ட அவங்க எப்படி சொல்லுவாங்களோ அதை போல காவியம் சொல்லும் அப்படின்னு இவர் எழுதியிருக்கார், இந்த பெரியவர் எழுதியிருக்கார். இதுதான் காவியத்துக்கும் புராணத்துக்கும் வேதத்துக்கும் வித்தியாசம். ஒன்று கட்டளையிடும், இன்னொன்று அன்போட உபதேசம் செய்யும். காவியம் உபதேசமும் செய்யாது, ஆனால் சொல்வதில் உள்ள அர்த்தம் இருக்கும். அதை உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் காவியத்தில் நேராக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை விட அதற்கு உள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ராமாயணத்தில் அது ரொம்ப முக்கியம். உள்ளர்த்தம் என்ன, வார்த்தைகளை நேராக படித்தா ரொம்ப ஒரு என்ன நுனிப்புல் மேரா போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல் ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் அது போராது. அதுக்காக தான் நாம் வியாக்கியானங்களுக்கு போகணும். காவியத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப முக்கியம். புராணம் நாம் எடுத்து படித்தோம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம் எடுத்து படித்தோம்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடும், நேராக புரியும். ஆனால் இப்போ ராமாயணமே எடுத்துட்டா அதுக்கு வியாக்கியானங்கள் தேவை. ஏன்னா இந்த காவியமானது வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ அதை விட அதை தாண்டி உள்ளர்த்தம் கொண்டது. அதனால தான் ராமாயணத்துக்கு வியாக்கியானங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த வியாக்கியானங்களில் ரொம்ப பழைய புராண கால வியாக்கியானங்களில் கோவிந்தராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப பிரசித்தியானது கோவிந்தராஜ்யம் அப்படின்றது. அதே போல் மகேஸ்வர தீர்த்தர் அப்படின்றவர் தீர்த்தியம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் கமெண்ட்ரி. இன்னொருவர் திலக்கம்னு எழுதியிருக்கார். இன்னொன்று தர்மகூத்தம்னு ஒன்று இருக்குது. தர்மகூத்தம் அப்படின்றதில் இந்த ராமாயணத்தில் வர்ற தர்மங்களை மாத்திரம் எடுத்து சொல்லிகிட்டே போகும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அது வியாக்கியானம் தராது. ஆனால் முக்கியமான தர்மங்களை மாத்திரம் எடுத்து சொல்லி அதுக்கு வியாக்கியானம் அப்படின்னா விவரமாக எடுத்து சொல்கிறது. சுருக்கமாக இருக்கிறத எடுத்து அதோட விவரத்தை முழுசாக நமக்கு சொல்கிறது தான் வியாக்கியானம். ஓகே, இந்த வியாக்கியானங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது காவியம். இதில் அந்த வார்த்தைகளை தாண்டி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வியாக்கியானங்கள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒரு பீடிகை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ரீராம அவதாரம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் அதோட கான்டெக்ஸ்ட், அதோட பேக்ரவுண்ட், அந்த பீடிகையை பார்த்தோம். இப்போ இந்த ராமாயணமானது வால்மீகி மகர்ஷி எழுதின ராமாயணமானது தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்ற ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறது. ராமாயணம் பாலகாண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம். இது தபஹான்னு ஆரம்பிக்கிற வார்த்தை ரொம்ப மங்களகரமான வார்த்தை. தபஸ்
தபஸ்ன்னு ஆரம்பிக்கிற சர்க்கம் ராமாயணம், இந்த ஆதிகாவியம் ரொம்ப மங்களகரமானது. ஏன்னா தபஸ்லேயே எப்பொழுதுமே இருக்கும் நாரத மகரிஷி வால்மீகி முனி புங்கவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அப்போது வால்மீகி முனிவர் சில கேள்விகளை கேட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ராமாயணம். வால்மீகி முனிவர் கேட்குறார், ஓ மகரிஷி, உங்களுக்கு முக்காலமும் தெரியும், 3 உலகமும் தெரியும், எல்லாம் தெரிந்தவர், என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு 16 குணங்களை சொல்லிகிட்டே வரார். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்தியவாக்கியோ திருடவிரதா இப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு 16 குணங்கள் எடுத்து சொல்லி, இந்த 16 குணங்களும் இருக்கும் மனிதன் இந்த காலத்தில் நாம் பேசின்றிருக்கிற, அதாவது நாரத மகரிஷியும் வால்மீகி முனிவரும் பேசின்றிருக்கிற காலத்தில், சமகாலத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் மனிதன் யார்? அப்படி யாராவது இருக்கானா ஒரு மனிதன் அப்படின்னு கேட்குறார் வால்மீகி முனி. இப்படி தான் ஆரம்பிக்கிறது ராமாயணம். அப்போது நாரத மகரிஷி சொல்கிறார், ஓ வால்மீகி முனிவரே, இந்த 16 குணங்களையும் ஒரே இடத்துல பார்க்கறது, அதுவும் ஒரு மனிதனிடம் பார்ப்பது, அதுவும் இந்த காலத்தில் சமகாலத்தில் இருக்கும் மனிதர்களுக்குள்ளேயே அப்படி பார்ப்பது என்பது மிகவும் துர்லபம். ஆனால் அப்படி ஒருவன் இருக்கிறான். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்ட்டு ராமன் அப்படின்ற பெயர் கொண்ட இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லி, ராமரை பற்றி எல்லாம் சொல்லி ராமாயணத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கிறார். நாம் இப்போது ராம அவதாரத்துக்கு போவோம். இப்படி ஆரம்பித்த ராமாயணம் எப்படி ஆரம்பமே அயோத்தியாபுரியை வச்சு தான் ஆரம்பிக்குது ராமாயணம். அதாவது இதெல்லாம் முதல்ல எப்படி வால்மீகி முனிவர் எழுத ஆரம்பித்தார், அவர் என்ன செய்தார் அப்படின்னு முதல்ல ஒரு சில சர்க்கங்கள் கொடுத்துட்டு, அப்புறம் வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா அயோத்தியாபுரியுடைய விவரணை அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ரொம்ப அழகான புரி, ஒரு தேவலோகம் போல புரி, நிறைய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய நகரம் அது அயோத்தியா நகரம். அப்பேற்பட்ட நகரத்துக்கு ஒரு அரசன், தசரதன் என்று ஒரு அரசன் இருந்தார். ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் ராமாயணத்துலேருந்துன்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா, தசரதர் ரொம்ப பெரிய ஒரு ஆத்மா. சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவருக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தர்மாத்மா, எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாத்மாவாக இருக்கணும். அவரை பற்றி நிறைய இடத்துல ஏதோ எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, பட்டிமன்றம் போல் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ரொம்ப பெரிய ஆத்மா, ரொம்ப பெரிய ஆத்மா. வால்மீகி ராமாயணம் அவரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, அயோத்தியை பற்றி சொல்லிவிட்டு, அயோத்தியாபுரி சரையூ நதி தீரத்தில் இருக்குது, அழகான சரையூ நதி. அந்த சரையூ நதி தீரத்தில் இருக்குது, ரொம்ப அழகான புரி. அந்த புரியுடைய அரசன் தசரதர் என்று இருந்தார். தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித்து சர்வசங்கிரஹ தீர்க்கதர்ஷி மகாதேஜாக பௌரஜான பதப்பிரியா அப்படின்னு தசரதரை அவர் விவரிக்கிறார். எப்பேற்பட்ட அரசன் தசரதன், வேதவித்து, வேதங்களை முழுவதுமாக அறிந்தவன், சர்வசங்கிரகா, எல்லா விஷயங்களையும் அறிந்தவர், தீர்க்கதர்ஷி, அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழில், ஒரு விஷன், அப்பேற்பட்ட விஷனரி அவர். தீர்க்கதர்ஷி, மகா தேஜாக, ரொம்ப தேஜஸ்வி, ரொம்ப தேஜஸ்வி, பௌரஜான பதப்பிரியா. அந்த அயோத்தியா என்ற தலைநகரம் அங்கேயும் சரி, ஜனங்கள் அங்கேயும் சரி, கிராமங்கள், அந்த கோசல தேசத்தில் கிராமங்கள், அந்த கிராமத்து மக்களும் சரி, எல்லோரும் ரொம்ப பிரியமாக இருப்பார்கள் அவர் மேல், தசரதன் மேல். அப்பேற்பட்ட ஒரு அரசன் தசரதன் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. அந்த தசரத மகாராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லையேன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுறார்.
அவருக்கு ரொம்ப நல்ல மந்திரிகள், அதுவும் ரொம்ப முக்கியம், நல்ல மந்திரிகள். 8 மந்திரிகள் இருந்தாங்க. அந்த 8 பேரில் சுமந்திரர் அந்த பேர் நமக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரே தேரோட்டி, அவரே மந்திரி, அவர் ரொம்ப பெரிய மகான் அவரும். இந்த 8 மந்திரிகள் நல்ல மந்திரிகள் தசரதருக்கு. இந்த 8 மந்திரிகளையும் கூப்பிட்டு வசிஷ்ட மகரிஷி எல்லாரையும் கூப்பிட்டு தசரத மகாராஜா சொல்கிறார், இதை போல் புத்திர பாக்கியம் இல்லாமல் வேறு எல்லா பாக்கியமும் இருக்குது, நல்ல நாடு நல்லா இருக்குது, சுபிக்ஷமாக இருக்குது, ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஜனங்க தர்மத்தில் இருக்காங்க, எல்லாருமே நாம் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாமல் நான் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார், இதை நாம் பார்த்துக்கணும். நான் செய்த பாவங்கள் தான் இதுக்கு தடையாக இருக்கின்றன, நான் செய்த பாவங்கள் தான் இதற்கு தடையாக இருக்கின்றன, அந்த பாவங்கள்லாம் நீங்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ரிஷிகள் மந்திரிகள் எல்லாருமே சொல்கிறாங்க, மகாராஜா நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, ரொம்ப சரி, அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்த பாவங்கள்லாம் நீங்கும், அதுக்கப்புறம் புத்திர பாக்கியத்துக்கு என்ன செய்யணுமோ அது பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் ஆமோதிக்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறார், அப்போ நீங்கள் அஸ்வமேத யாகத்துக்கு நீங்கள் தயார் பண்ணுங்க, வசிஷ்டர் எல்லாம் சொல்லுவார், என்னெல்லாம் தயார் பண்ணணும்னு சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு போகிறார். இந்த சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிறது. இது ஜென்ரலாக வெளியில் அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுமந்திரர் தசரதரண்ட வரார். தசரத மகாராஜா, நான் கிருத்தயுகத்தில் சத்தியயுகத்தில், கிருத்தயுகம் சத்தியயுகம், கிருத்தயுகத்தில் சனத்குமாரர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, தசரதர்னு ஒரு ராஜா வருவார், அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அவர் அஸ்வமேத யாகம், புத்திர காமேஷ் யாகம் இவைகளை நடத்துவார், ரிஷ்யஸ்விங்க மகரிஷியை முன்னிறுத்தி நடத்துவார். அதற்கு பின் அவருக்கு 4 திருக்குமாரர்கள் பிறப்பார்கள், அவங்களால் அந்த குலமே ரொம்ப பெரிய பேரை அடையும் அப்படின்ட்டு இது இல்லை திரேதாயுகத்தில் நடக்கும் அப்படின்னு சனத்குமாரர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறார். இதை வால்மீகி இதுக்கு மேலே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தரல. எப்படி சுமந்திரர் இதை கேட்கும் வாய்ப்பு கிடைச்சது, அவர் எப்படி சத்தியயுகத்தில் இருந்தார், இதை பற்றியெல்லாம் எதுவுமே விஷயம் பெருசு எழுதலை. ஆனால் இது எழுதுகிறார் சுமந்திரர் சொல்கிறார் தசரதரண்ட, அதனால் தசரத மகாராஜா நீங்கள் இந்த ரிஷ்யஸ்ருங்கரை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் ரிஷ்யஸ்ருங்கரை கூப்பிட்டு நீங்கள் யாகத்தை நடத்துங்க, அப்போது உங்களுக்கு 4 திருக்குமாரர்கள் பிறப்பார்கள்னு சனத்குமாரரே சொல்லியிருக்கார், ஒரு யுகம் முன்னாலே அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் சுமந்திரர். அப்போ தசரத மகாராஜாவும் சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரிஷ்யஸ்ருங்கரை பற்றி அங்கேருந்து ரிஷ்யஸ்ருங்கரை பற்றி வர்ணனை ஆரம்பிக்கிறது ராமாயணத்தில். இந்த இடத்துல ரிஷ்யஸ்ருங்கர் அப்படின்றவர் விபாண்டகர்னு தன்னுடைய தந்தை பெரிய மகரிஷி, அவரால் காட்டில் வளர்க்கப்படுறார், தாயார் இல்லாமல். அவர் எந்த ஒரு பெண் அப்படின்ற இதையே பார்த்ததில்லை. காட்டிலேயே மிருகங்கள், தன்னுடைய அப்பா, தன்னுடைய தபஸ், இப்படி தான் இருந்திருக்கார். ஹையஸ்ட் பியூரிட்டி, பவித்திரம்னா அப்பேற்பட்ட பவித்திரம் ரிஷ்யஸ்ருங்க மகரிஷி. ரோமபாதர் அப்படின்னு பக்கத்தில் தேசம், அங்க தேசம், அந்த தேசத்துடைய ராஜா, அவர் ராஜ்யத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் மழையே இல்லாமல் பஞ்சம். அப்போது அவருக்கு அவருடைய குலகுருக்கள் அவங்க
ஆலோசனை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த ரிஷ்யசிருங்கரை எப்படியாவது இங்கே அழைச்சின்னு வாங்க, அவருடைய கால் பட்டாலே மழை பெய்யும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே ரோமபாதர் நான் போய் அழைச்சின்னு வரேன்னு கிளம்பினார். ஆனால் அப்போ இவங்க ரிஷிகள் சொன்னாங்க, இல்லை, ரிஷிசிங்கருடைய அப்பா அவரை யாரையும் பார்க்காதபடியே அவர் வளர்த்துருக்கார். அதால் நீங்கள் போய் கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க, இது வேறு விதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சில பெண்மணிகளை அனுப்பி, ரிஷிசிங்கர் இதை போல் பார்த்ததே இல்லை, இவங்கெல்லாம் இவங்க என்ன இதுன்னே தெரியல, அவருக்கு தெரியல, பெண்மணின்னு சொல்லக்கூட தெரியல. அவங்க இவரை ரொம்ப சந்தோஷமாக அன்போடு இருந்து தின்பண்டங்கள்லாம் கொடுத்து, எங்கள் ஊரில் இன்னும் நிறைய தின்பண்டங்கள் இருக்குது, நீங்கள் வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போனாங்களாம். வால்மீகி எழுதுறார் இது எல்லாத்தையும். அப்படி ஒரு பியூர் பர்சன் இந்த ரிஷிசிங்கர். அவரும் அவங்க கூடவே போனார். அந்த தேசத்துக்குள்ளே அவர் கால் வச்சாராம். பெரிய மழை பெஞ்சு இந்த பஞ்சம்லாம் சரியாயிடுத்து. ராஜா ரொம்ப சந்தோஷம், மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போது இந்த ரோமபாதர் அப்படின்ற ராஜா, அவரும் தசரதருக்கு நல்ல நண்பர். அவருக்கு சாந்தா என்று ஒரு மகள் இருக்காள். இதையும் நிறைய பேர் நிறைய இடத்துல தசரதருடைய பொண்ணுன்னு எழுதிகிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் அது இதெல்லாம். இல்லை, வால்மீகி ரொம்ப கிளியராக சொல்கிறார், ரோமபாதருடைய பெண் தசரதருக்கு பெண் போல. தசரதருக்கு அந்த பெண் மேலே, அந்த சாந்தான்ற பெண் மேலே அவ்வளோ ஒரு பிரீத்தி பாசம், தன்னுடைய பெண் போல் அவர் பார்த்துட்டு இருந்தார். ரோமபாதருடைய பெண் சாந்தா அப்படின்னு வால்மீகி கிளியராக சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த ரிஷ்யசிங்கர் மூலமாக நாட்டுக்கே மழை நாட்டுக்கே அபிவிருத்தி ஆச்சு, சுபிக்ஷமாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய மகளான சாந்தாவை ரிஷ்யசிங்கருக்கு மனம் முடித்து வைக்கிறார் ரோமபாதர். ரிஷ்யசிங்கரும் சாந்தாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்டில் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தசரதரண்டேந்து அவருக்கு அழைப்பு வர்றது. இதை போல் உங்களுடைய மாப்பிள்ளையான ரிஷிசிங்கரையும் உங்களுடைய மகளான சாந்தாவையும் எங்கள் நாட்டுக்கு கொஞ்சம் அனுப்பணும். நான் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு இருக்கோம், புத்திர பாக்கியத்துக்காக. அதுக்காக அவர் தான் தலைமை தாங்கி நடத்தணும், முக்கியமான புரோகிதராக இருந்து நடத்தணும் அப்படின்னு தசரதர் கேட்டுண்டு இவரும் ரொம்ப சந்தோஷமாக ரிஷிசிங்கர், தன் மகள், இவரும் சேர்ந்து வராங்க. இவங்க எல்லாருமே வராங்க, அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியாவில் வடபுறம் சரியு நதியோட தீரத்தில் யாகசாலை அமைத்து அஸ்வமேத யாகம் நடக்கிறது. இந்த அஸ்வமேத யாகத்திலையும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாம் பார்க்கணும். அந்த காலத்தில் தேவர்கள் இந்த யாகத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹவிஸ் அதை நேராக வாங்கிட்டு போவாங்க. ராமாயணம் சொல்கிறது, வால்மீகி ராமாயணம் சொல்கிறது, தேவர்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஹவிஸை வாங்கிட்டு போவாங்க. இது இந்த இடத்துல மாத்திரம் சொல்லலை. அப்புறம் இந்த நாளைக்கு வரும் சீதாராம விவாகம், அந்த கட்டத்துலேயும் வரும். ஜனக மகாராஜா ஒரு யாகம் பண்ணின்னு இருக்கார். அந்த யாகத்தை போது தான் விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழிச்சுட்டு அங்கே வரார், மிதிலைக்கு வரார். அப்போது ஜனக மகாராஜா அவர்களை எதிர்கொண்டு மரியாதை பண்ணி அழைத்து அவர் சொல்கிறார், நீங்கள் இருந்து இந்த யாகம் முடியும் பொழுது தேவதைகள் எல்லாம் வருவாங்க, அவர்களுடைய ஹவ்விஸுகளை வாங்கிட்டு போவாங்க, அவங்களுடைய பாகம் சுறா பாகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தேவ பாகம் அதை எடுத்துட்டு அவங்க போவாங்க, அதை நீங்கள் பார்க்கணும், அது பார்த்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரன் சொல்லுவார் ஜனகர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, அந்த காலத்தில் ஒரு யாகம் பண்ணால் அந்த தேவதைகளே வருவாங்க நேராக. இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆனால் வராங்க. இப்போ கண்ணுக்கு தெரியறதில்லை, நமக்கு கலியுகம் கண்ணுக்கு தெரியறதில்லை. ஸோ இந்த அஸ்வமேத யாகத்தை இவர் அங்கே நடத்துகிறார் ரிஷிசிங்க மகரிஷி. ரொம்ப நாள் நடக்கிறது இந்த அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் நல்லா முடிஞ்சது. அப்போது தசரதர் ரிஷிசிங்கர்கிட்ட சொல்கிறார், இந்த அஸ்வமேத யாகத்தின் நீங்கள் நடத்தி கொடுத்த அஸ்வமேத யாகத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சது மகரிஷி,
எனக்கு இப்போ புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். அஸ்வமேத யாகம் நேராக புத்திர பாக்கியத்துக்கு இல்லை, இருந்த தடைகள், இந்த புத்திர பாக்கியம் வர்றதுக்கு இருந்த தடைகளை எடுப்பதற்காக அஸ்வமேத யாகம். அப்போ இவர் கேட்குறார் தசரதர், நீங்கள் புத்திர பாக்கியத்துக்கு ஏதாவது செய்யணும். அவரும் யோசித்து சொல்கிறார், நாம் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்களே முன்ன நின்று நடத்தணும் அப்படின்னு தசரதரும் கேட்டுக்கிறார். ரிஷ்யசிங்க மகர்ஷி அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்விக்கிறார். இந்த சமயத்தில் தேவலோகத்தில் ஒன்று நடக்கிறது, ஒரு விஷயம் நடக்கிறது. எல்லா தேவர்களும் பிரம்மாவண்ட போய் முறையிடுறாங்க. இந்த ராவணனாலையும் ராவணனை சுற்றி இருக்கும் ராட்சசர்களாலும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். மகரிஷிகள், ரிஷிகள், காட்டில் இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு தரணும் அப்படின்னு பிரம்மாவண்ட போய் கேட்டுக்கிறாங்க எல்லா தேவர்களும். பிரம்மாவண்ட அவங்க கேட்டுன்னு இருக்கும்போதே அங்கே மகாவிஷ்ணு அங்கே ஆவிர்பவிக்கிறார், அங்கே வருகிறார். கருடனில் வரார் அவர். மகாவிஷ்ணு அங்கே வரார். உடனே அங்கே பிரம்மா முன்ன நிறுத்தி எல்லாருமே இதை அவரண்ட விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறார், அது வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மகாவிஷ்ணுவுக்கு, ஆனாலும் அவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்னு கேட்குறாராம் அந்த தேவர்கள்ட. நான் என்ன செய்யணும்னு கேட்குறார் மகாவிஷ்ணு. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க வாயால் வரட்டும் அப்படின்னு கேட்டார். மகாவிஷ்ணு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு மனித அவதாரம் எடுக்கணும். இதை போல் அந்த ராவணனுக்கு வரம்லாம் இருக்குது. அதால் அவனுக்கு மற்ற வஸ்துக்கள், மற்ற உருவங்களில் மரணம் கிடையாது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள் எங்கேருந்தும் அவனுக்கு மரணம் கிடையாது. ஆனால் மனிதன்டேருந்து மரணம் இல்லைன்ற வரம் அவன் வாங்கலை. ஏன்னா மனிதனால் எனக்கு மரணம் நேராது அப்படின்னு ஒரு தைரியம் அவனுக்கு. அதால் நீங்கள் மனித அவதாரம் எடுக்கணும், எடுத்து ராவணனை வதம் செய்யணும், அவனை சுற்றி இருக்கிற ராட்சசர்களையும் வதம் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. உடனே மகாவிஷ்ணு யோசித்து சரி, நான் தசரதனுக்கு புத்திரனாக அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற இடம் இது. தசரத புத்திரனாக நான் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு தேவர்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். பெரியவங்க எழுதுகிறாங்க, ராமாயணத்தில் நிறைய இடத்துல சரணாகத்தின்னு வருவாங்க. எல்லாருக்கும் சரண் தருவார் ராமர். அதுக்கு ஆரம்பமாக இந்த இடத்துல தேவர்கள் மகாவிஷ்ணுவோட சரண் அடைந்தாங்க. மகாவிஷ்ணு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அபயம் கொடுத்தார். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சரணாகத்தியும் நடக்கிறது. கடைசியில் விபீஷண சரணாகத்தியும் நடக்கிறது. அதால் இந்த கிரந்தமே சரணாகதி கிரந்தம் அப்படின்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. மகாவிஷ்ணு அப்படி சொல்கிறார். அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார். இப்போ தேவர்களுக்கு ஒரு நிம்மதி. மகாவிஷ்ணு தசரத புத்திரனாக அவதாரம் எடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. உடனே வானரர்கள் சிருஷ்டியாக போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஒன்று நடக்கிறது, புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கிறது. புத்திர காமேஷ்டி யாகம் நடந்துட்டுருக்கும்போது பிரம்மாவிடமிருந்து ஒரு தூதன் வருகிறார், தேவதூதன் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துலேயும் வர்றது. பிரம்மாவிடமிருந்து ஒரு தூதன், திவ்யமான தூதன் ஒரு திவ்யமான ஒரு பாத்திரத்தில் திவ்யமான பாயசம் கொண்டு தசரதருக்கு கொடுக்கிறார். கொடுத்து, இந்த பாயசத்தை உங்கள் மனைவிமார்களுக்கு கொடுங்கள், உங்களுக்கு குமாரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆதேசம், ஒரு மெசேஜ் பிரம்மாவண்டேந்து ஆதேசம் சொல்லிவிட்டு அவர் கிளம்ப போகிறார். தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பாயசத்தை எடுத்துட்டு அரண்மனைக்குள்ளே போகிறார். உள்ளே போய் தேவிகள் இருக்கும் இடத்துக்கு போய், இந்த இடமும் ரொம்ப ஆச்சரியகரமான இடம். அந்த பாயச பாத்திரத்தில் இருக்கிற பாயசத்தில் அரை பங்கு எடுத்து கௌசல்யா தேவிக்கு கொடுத்தார்.
இன்னும் இருக்கும் அரை பங்கு, அதில் அரை பங்கு, ஸோ கால் பங்கு இது, அதை எடுத்து சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். இப்போ கடைசி கால் பங்கு இருக்குது, அதையும் 2 பாகமாக செய்தார். 2 அரைக்கால் அரைக்கால் பங்கு, ஒரு அரைக்கால் பங்கு எடுத்து கைகேயிக்கு கொடுத்தார். இன்னும் ஒரு அரைக்கால் பங்கு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். அரை பங்கு எடுத்து கௌசல்யா தேவிக்கு கொடுத்தார், கால் பங்கு எடுத்து சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார், அரைக்கால் பங்கு எடுத்து கைகேயி தேவிக்கு கொடுத்தார். இன்னும் அரைக்கால் பங்கு இருக்குது. அவர் ஏதோ யோசித்தார் அப்படின்னு இவர் சொல்கிறார், வால்மீகி சொல்கிறார். அவர் ஏதோ யோசிச்சுட்டு அந்த அரைக்கால் பங்கையும் எடுத்து சுமித்ரா தேவிக்கே கொடுத்தார். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான இடம் அது. கௌசல்யாயை நரபதிஹி பாயச அர்த்தம் ததௌ ததா அர்த்தாத் அர்த்தம் ததௌ ச அபி சுமித்ராயை நராதிபः கைகேயை ச அவசிஷ்ட அர்த்தம் ததௌ புத்திரார்த்த காரணாத் பிரததௌ ச அவசிஷ்ட அர்த்தம் பாயசஸ்ய அமிர்த உபமம் அனுசிந்திய சுமித்ராயை புனக ஏவ மஹீபதிஹி. அந்த வார்த்தை அனுசிந்தியன்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரியவங்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. என்ன யோசித்தார்? ஏன் அவர் பாதி எடுத்து கௌசல்யா தேவி கொடுத்தார், பட்ட மகிஷி பெரிய ராணி கொடுத்தார், சரி. இன்னும் பாதியில் இங்கே ஒரு கால் பங்கு அங்கே ஒரு கால் பங்கு கொடுத்துருக்கலாமே, அவர் அப்படி பண்ணலையே. ஒரு கால் பங்கு எடுத்து சுமித்ரை கொடுத்தார், இன்னொரு கால் பங்கில் பாதி பண்ணி ஒரு அரைக்கால் பங்கை எடுத்து கைகேயி கொடுத்தார், இன்னொரு அரைக்கால் பங்கை யோசித்தார். அனுசிந்திய யோசிச்சுட்டு திரும்பியும் சுமித்ரைக்கு கொடுத்தார். இதுக்கு பெரியவங்க வியாக்கியானம் என்ன அப்படின்னா, முதல் பங்கு கௌசல்யா தேவி கொடுத்தது சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான ஸ்ரீராம அவதாரம், அதுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்த கால் பங்கு சுமித்ரா தேவிக்கு கொடுத்தது அந்த ராமருக்கு சேவை புரிவதற்காக ஒரு குமாரன் லக்ஷ்மணர். அந்த ராமருக்கு சேவை புரிவதற்காக ஒரு குமாரன் வேண்டும் அப்படி என்று ஒரு கால் பங்கை எடுத்து கைகேயிக்கு கொடுத்தார். அந்த மற்ற கால் பங்கை எடுத்து சுமித்ரை கொடுத்தார். மற்ற கால் பங்கில் அரைக்கால் பங்கு, இப்போ 2 பங்காக பண்ணி அரைக்கால் பங்கை எடுத்து கைகேயிக்கு கொடுத்தார். அது பரதனாக பிறக்க போகிற அவதாரம் அது. இன்னொரு அரைக்கால் பங்கை யோசித்தார், இந்த பரதனுக்கு சேவை புரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏன் சுமித்ரை என்ற கொடுத்தார் அப்படின்னா, இந்த 3 பேர்லையும் கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி தேவி, இந்த 3 பேர்லேயும் ஞானி சுமித்ரை. சுமித்ரா தேவி பெரிய ஞானி. ஸோ சுமித்ரா தேவியுடைய மக்கள் ஞானிகளாக இருப்பார்கள், சேவை புரிவார்கள் அப்படின்ற அதுதான் அனுசிந்தியன்ற வார்த்தைக்கு வியாக்கியானம் வருது. அதனால் ராமருக்கு சேவை புரியறதுக்கும் சுமித்ரா தேவி என்றேந்து ஒரு புத்திரன் வரணும், கைகேயி புத்திரனான பரதனுக்கு சேவை புரிவதற்கும் இதே சுமித்ரா தேவி என்றேந்து இன்னொரு புத்திரன் வேணும் அப்படின்னு இவர் இந்த அரைக்காலையும் எடுத்து மறுபடியும் சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு இதை வால்மீகி மகரிஷி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அனுசிந்திய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் பெரிய மகான்கள் இதை பற்றி யோசிச்சுருக்காங்க. அவங்க இன்ட்யூஷனில் அவங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் தான் நமக்கு வியாக்கியானமாக எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லாட்டா நமக்கு இது புரியாது. இதுதான் அந்த காவியம்னு முதல்ல ஆரம்பத்தில் சொன்னோமே, அப்படியே படிச்சுட்டு போனால் தசரதர் யோசித்தார் கொடுத்தார், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வார்த்தைகள் எடுத்துட்டா அவ்வளோதான் சொல்லும். ஆனால் வியாக்கியானங்களில் போனால் தான் அவர் என்ன யோசிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு முழு பிக்சர் நமக்கு கிடைக்கிறது இதன் மூலமாக தான். அதனால தான் வியாக்கியானங்கள், காவியத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. சந்தோஷமாக எல்லாரும் எடுத்துட்டாங்க. இந்த 3 மகரிஷிகளும் 3 பட்ட மகிழ்ச்சிகளும் இந்த பாயசத்தை, திவ்ய பாயசத்தை எடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க 3 பேரும் கர்ப்பம் தரித்தார்கள்
அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். பெரிய அவதார புருஷர்கள். இப்போது இந்த 3 தாய்மார்கள் பாக்கியசாலிகள். 3 தாய்மார்கள் அவர்கள் வயிற்றில் இப்போ கர்ப்பம் ஆரம்பிச்சிருக்கு. இதே சமயத்தில் தேவலோகத்தில் பிரம்மா எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டு மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்க போகிறார், ராமாவதாரம் நடக்க போகிறது. அந்த ராமருக்கு உதவியாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அம்சங்களாக புத்திரர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் வானரர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மகாசக்தி இருக்க வேண்டும், உருவம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாரும் அங்கே தயாராக இருக்கணும் ராமருக்கு உதவி புரிவதற்காக. அப்பேற்பட்ட அம்சம் கொண்ட உங்களுடைய அம்சமான புத்திரர்களை நீங்கள் தயார் செய்யுங்கள். நான் ஆரம்பத்திலே ஒரு புத்திரனை தயார் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா. யார்னா ஜாம்பவான். அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு தடவை கொட்டாவி விடும்போது வாயிலேருந்து வெளியில் வந்த ஜீவன் தான் இந்த ஜாம்பவான். அந்த ஜாம்பவானை நான் ராமாவதாரத்துக்கு உதவி செய்வதற்கென்று நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். அது கரடி அவதாரம். அது நீங்கள் எல்லாரும் வானர அவதாரங்களை தயார் செய்யுங்கள் உங்கள் அம்சங்களாக அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஒவ்வொரு தேவதையும் அவங்களுடைய அம்சமான புத்திரனை தயார் செய்கிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள். இந்திரனுடைய புத்திரனாக வாலி, சூரியனுடைய புத்திரனாக சுக்ரீவன், தேவகுரு தேவகுரு அவருடைய புத்திரனாக தாரா அப்படின்னு ஒரு வானரன். இந்த தாரா இல்லை, வாலியுடைய மனைவி தாரான்றது வேறு, அது பெண் வானரம். இது ஒரு ஆண் வானரம், தாரா அப்படின்னு பேர். குபேரனுடைய அம்சமாக கந்தமதனன் ஒரு வானரன். விஸ்வகர்மாவுடைய அம்சமாக நலன் அப்படின்ற வானரன். இந்த நலன் தான் சேத்துவை கட்டினது, ராமசேத்து. அதை அது வரைக்கும் இந்த நலன்ற வானரன் விஸ்வகர்மாவுடைய புத்திரன்னு யாருக்குமே தெரியல. சமுத்திர ராஜா ராமரண்ட சொல்கிறார், உங்கள் வானர சைன்யத்தில் நலன்னு ஒருவன் இருக்கிறான், அந்த வானரன் விஸ்வகர்மாவுடைய புத்திரன். விஸ்வகர்மா தான் இன்ஜினியர், தேவலோகத்துடைய இன்ஜினியர், தேவலோகத்துடைய ஆர்கிடெக்ட். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஓகே, அந்த விஸ்வகர்மாவுடைய மகனான நலன் என்னும் வானரன் உங்கள் சைன்யத்தில் இருக்கிறான், அவனை முன்னே நிறுத்தி நீங்கள் என் மீது பாலம் போடுங்கள் அப்படின்னு சமுத்திரராஜா சொல்கிறார். அவர் சொல்லி தான் இந்த நலன் விஸ்வகர்மாவுடைய மகன்னு தெரியறது. இதுலேருந்தும் நமக்கு தெரியறது, இவங்க யாரும் எதையும் வெளியில் சொல்லிக்கல. அப்படி ஒரு அடக்கத்தோடு இருந்திருக்காங்க வருஷக்கணக்கில். அந்த அடக்கம், அந்த பணிவு, அதெல்லாம் நமக்கு வரணும். இவங்களை வேண்டிண்டா, இவங்களோட சரித்திரங்களெல்லாம் படித்தா கேட்டால் நமக்கு அந்த இது வரணும், அந்த அடக்கம், அந்த பணிவு. விஸ்வகர்மாவுடைய அம்சமாக நலன், அக்னியுடைய அம்சமாக நீலன் என்னும் வானரம், அஸ்வினி மைந்தர்கள், அஸ்வினி புத்திரர்கள், அவர்களுடைய அம்சமாக மைந்தன், த்விவிதன் அப்படின்னு 2 பேர். வருண பகவானுடைய அம்சமாக சுஷேனன் அப்படின்ற ஒரு அவதாரம், ஒரு வானர அவதாரம். பர்ஜன்யன், மழை தரும் தேவதை, அந்த பர்ஜன்யனுடைய அம்சமாக சரபன் என்னும் வானரம். இவர்களெல்லாம் பிறக்கிறார்கள். இவர்கள் மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமாக மாருதஸ்ய ஔரசா ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரஹா வஜ்ர சம்ஹானன உபேத வைனதேய சமஜ்ஜவே சர்வவானர முக்கியேஷு புத்திமான் பலவான் அப்பி. இவர்களெல்லாம் இல்லாமல் வாயு பகவானுடைய சொந்த புத்திரனாக ஹனுமான் என்னும் வானரன் பிறந்தான். அந்த வானரன் உடல் கட்டு வஜ்ரம் போல இருக்கும். அவனுடைய வேகமானது கருடனை போல் இருக்கும். வைனதேய சமஜ்ஜவஹா சர்வ வானர முக்கியேஷு புத்திமான் பலவான் அப்பி. இந்த எல்லா முக்கியமான வானரர்களிலும் இவர் ரொம்ப பலவான், ரொம்ப புத்திமான் அப்படின்னு ஆரம்பத்திலே வருது. இந்த ஸ்ரீராம அவதாரத்தை சமயத்தில், அதோட முந்தின சர்க்கம் இது.
ராமாவதாரம் நடக்கிற சர்க்கம் 18வது சர்க்கம் பாலகாண்டத்தில். அதுக்கு முந்தின சர்க்கம் 17. அதில் இந்த வானரர்களுடைய பிறப்பு அதை பற்றி சொல்லிகிட்டே வருது. அதில் ஹனுமாரை பற்றி ரொம்ப விசேஷமாக இந்த ஸ்லோகத்தை திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன். மாருதஸ்ய ஔரசா ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரः வஜ்ரசம்ஹானன உபேத வைனதேய சமஜ்ஜவே சர்வவானர முக்கியேஷு புத்திமான் பலவான் அப்பி. அப்படின்ட்டு உலகம் ராமர் பிறப்பதற்கு முன்னையே உலகத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த மிகப்பெரிய மலை போன்ற வானரர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது ராம அவதாரம், ராம உற்பத்தி, ராம சம்பவம், அந்த சர்க்கம் ஆரம்பிக்கிறது. நிர்வృத்தே து க்ரதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனः பிரதிகிருஹ்ய சுராபாகான் பிரதிஜக்முர்யதாகதம். அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம்னா முடிஞ்சது, நன்கு முடிந்தது. அங்கே அந்த சுராபாகம், அந்த தேவர்களுடைய ஹஃபீஸ், அது வாங்குவதற்கு வந்த தேவதைகளும் திரும்பி எப்படி வந்தாங்களோ அப்படியே திரும்பி போயாச்சு. சாந்தயா பிரயயௌ சார்தம் ரிஷ்யஸ்ருங்கஸ்ஸு பூஜிதः அனுகம்யமானோ ராஜ்ஞா சானுயாத்ரேண தீமதா. ரிஷ்யஸ்ருங்க மகரிஷியும் தன்னுடைய மனைவியான சாந்தா அவர்கள் மனைவியுடனும் தன்னுடைய மாமனாரான ரோமபாதர் அவருடன் சக்கரவர்த்தி, அவர் சக்கரவர்த்தியுடனும் அவங்களும் கூட வந்த அவங்களுடைய என்டூரேஜ் எல்லாரும், சைன்யம் எல்லாருமா சேர்ந்து அவங்களும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஏவம் விஸ்ருஜ்ய தான் சர்வான் ராஜா சம்பூர்ண மானசா. எல்லாரையும் இவ்வாறு மரியாதை செய்து எல்லாரையும் அனுப்பித்த ராஜா தசரத மகாராஜா சம்பூர்ண மானசா, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், சம்பூர்ணமாக இருந்தார், ஆனந்தத்தோடு இருந்தார். உவாச சுகிதா, சுகமாக இருந்தார். தத்திர புத்திர உற்பத்திம் விசிந்தயன், எப்போ குழந்தை பிறக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு சந்தோஷமான மனநிலையிலேயே இருந்தார். இதுவும் நாம் கற்றுக்க வேண்டியது. கர்ப்பம் தரித்த பெண்மணி அந்த கர்ப்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக நாம் வைக்கணும் அப்படின்றது நம்ம பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதால் தான் சந்தோஷமாக, மனசு சந்தோஷமாக இருந்து ஒரு சம்பூர்ண மானசா. இது யாருக்கு? கர்ப்பம் தரித்த பெண்மணிகளுடைய கணவர் தசரத மகாராஜா அவருக்கே சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த பெண்மணிகளுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. அந்த கர்ப்ப காலத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப சம்பூர்ணமான மானசு அப்படின்னு சொல்கிறா போல் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தம் பொங்கி வழியணும். அப்போ தான் இந்த புத்திர உற்பத்தி நல்ல விதமாக நடக்கும் அப்படின்றதும் இந்த ராமாயணத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் ராம அவதார, ராம ஜனனம் அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யயுஹு ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யே ஸ்வ உச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா இந்துனா சஹ. வால்மீகி அந்த சமயத்தில் இருக்கிற கிரக பொசிஷன்ஸ் எல்லாத்தையும், ஸ்தானங்கள் எல்லாத்தையும் விவரிக்கிறார். ததோ யஜ்ஞே சமாப்தே து, அந்த யஜ்யம் முடிஞ்சு, ருத்து நாம் ஷட் சமத்யயுஹு, 6 ருத்துக்கள் முடிந்தன. ருத்துக்கள்னால் அந்த காலங்கள், வசந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு காலம், சரத்காலம் அப்படின்ட்டு 6 காலங்கள் முடிந்தன. ததஸ்ச துவாதசே மாசே, அந்த யஜ்யங்கள் முடிந்து 12வது மாதம், சைத்ரே நவமிகே திதௌ, சைத்திர மாதம், அதில் நவமி திதி அன்னைக்கு, நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே, அதிதி தேவியை தேவதையாக கொண்ட நட்சத்திரத்தில், இது புனர்வசு நட்சத்திரம். வால்மீகி நேராக புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லலை, நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிதி தேவி தேவதையாக கொண்ட நட்சத்திரத்தில், அது புனர்வசு நட்சத்திரத்தில்.
ஸ்வ உச்ச சம்ஸ்தேஷு பஞ்சஷு. 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கிற சமயத்தில் சூரியன், அங்காரகன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் அவங்களுடைய சொந்த வீட்டில் உச்சத்தில் இருக்காங்க. அப்பேற்பட்ட சமயம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான காலம், ரொம்ப பிரமாதமான காலம். ஸ்வ உச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே, கர்க்காடக லக்னத்தில் வாக்பதா இந்துனா சக, குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். இதுதான் ராம ஜனன ஸ்லோகம். இது அந்த காலத்தில், அப்பேற்பட்ட காலத்தில், அதாவது யஜ்யம் முடிஞ்சு 12 மாதம், 6 ருத்துக்கள் முடிஞ்சிருக்கு. 12வது மாதம் சைத்திர மாதம் நவமி திதி அன்னைக்கு 5 கிரகங்களும் உச்சஸ்தானத்தில் இருக்கும் சமயத்தில் குருவும் சந்திரனும் அவர்களுடைய வீட்டில் ஒரே வீட்டில் பிரகாசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் கர்க்காடக லக்னத்தில் புரோத்யமானே, சூரியன் கிளம்பி வர்ற சமயத்தில், சூரியன் உதயமானே புரோத்யமானே, சூரியன் கிளம்பி வர்ற சமயத்தில் கௌசல்யா தேவி ராமனை பெற்றெடுத்தார். சர்வலோக நமஸ்கிருதம், உலகம் எல்லா உலகங்களும் வணங்கும் அந்த ராமனை பெற்றெடுத்தார் கௌசல்யா தேவி. சர்வலக்ஷண சம்யுதம், எல்லா லக்ஷணங்களையும் கொண்ட அந்த ராமரை பெற்றெடுத்தார். உலகத்தை உய்விக்க வந்த அவதாரம், தர்மத்தை நடத்தி காட்டிய அவதாரம். நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தானும் தன்னுடைய மனைவியான சீதாதேவி, லக்ஷ்மியுடைய அவதாரமான சீதாதேவியும் 2 பேரும் தர்மத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து நமக்கு தர்மம்னா என்ன, தர்மம் எப்படி இருக்கும், தர்மத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு காண்பித்த அவதாரம். அந்த அவதாரமான ஸ்ரீராமரை கௌசல்யா தேவி பெற்றெடுத்தார். விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக்கு நந்தனம். இக்ஷ்வாக்கு குலத்துக்கே திலக்கமாக வந்திருக்கும் ரகுகுல திலக்கம் ஐக்ஷ்வாக்கு நந்தனம். இக்ஷ்வாக்கு குலத்துக்கே நந்தனமா ஆனந்தத்தை விளைவிக்கும் ரகுகுல திலக்கமாக பிறந்தார் ராமர். விஷ்ணுவுடைய பாகமாக இருந்தார். லோஹிதாட்சம் மகாபாகும் ரக்த ஓஷ்டம் துந்துபி ஸ்வனம். அவருடைய கண்கள் தாமரை இலை போல இருந்தது. கண்கள், அவருடைய உதரங்கள் சிவப்பாக இருந்ததாம். உதரங்கள் இருந்தது. அவருடைய குரல் துவனி ஒரு ட்ரம் போல இருந்ததாம், ட்ரம் பீட் போல இருந்ததாம். துந்துபி ஸ்வனம் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி. அப்பேற்பட்ட ராமன் என்னும் குழந்தை கௌசல்யா தேவிக்கு பிறந்தது. கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. கௌசல்யா தேவி ஜொலிச்சின்னு இருந்தாங்களாம். இப்பேற்பட்ட ராமர் என்ற புத்திரனை பெற்றெடுத்து, எப்படி இந்திரனை பெற்றெடுத்த அதிதி தேவி எப்படி ஜொலிச்சின்னு இருந்தாங்களோ அதை போல் கௌசல்யா தேவி ஜொலிச்சின்னு இருந்தாங்க அப்படின்னு வால்மீகி விவரிக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு அழகான தர்மகூத்தம் அப்படின்ற வியாக்கியானம் புஸ்தகம், ரொம்ப பழங்காலத்து வியாக்கியானம். அது சொல்கிறது, இந்த நட்சத்திர கிரக நிலைகள் பிறந்த குழந்தையான ஸ்ரீராமருடைய உயர்ந்த குணங்களை சூச்சகமாக நமக்கு தெரிவிக்கின்றன அப்படின்னு தர்மகூத்தம் எழுதுறது. என்ன எழுதுறது அப்படின்னா, அத்திர சம்வஸ்தர முக உத்தராயண வசந்த சைத்திர மாச சுக்லபக்ஷ தேவ நக்ஷத்திர திவ அபிஜித் லக்ன புண்ணிய நக்ஷத்ராத் உத்கிருஷ்டகாலே கர்க்காடக லக்னே உச்சஸ்ய கிரக பஞ்சகே குருச்சந்திர யோகே ஸ்ரீராம உற்பத்திஹி. இந்த சமயத்தில் தான் ஸ்ரீராமருடைய பிறப்பு நடந்தது. தஸ்ய சர்வ உத்கிருஷ்டதாம் சகல கல்யாண குண அபிரமதாம்
சகல சிஷ்ட ஆத்ரணீய சம்பத்திம் மகாபராக்கிரமம் ச சூச்சிதம் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த நட்சத்திரங்கள், இந்த மாதம், இந்த திதி, இந்த நட்சத்திரங்கள், அந்த கிரகங்களுடைய உச்சம், குருவும் சந்திரனும் சேர்ந்து அதுதான் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே எதையோ காண்பிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து எதையோ காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது அப்படின்னா, சர்வகல்யாண குண அபிரமத்தே ராமச்சந்திரர், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய எல்லா உயர்ந்த குணங்களையும் அந்த பிறந்த குழந்தைண்ட இருக்குன்றதை காண்பிக்கிறது, சூச்சகமாக காண்பிக்கிறது அப்படின்னு தர்மகூத்தம் அதை சொல்கிறது. மேற்கொண்டு போகலாம். நாம் பரதோ நாம கைகேயாம் ஜக்யே சத்ய பராக்கிரமः சாட்சாத் விஷ்ணோர் சதுர்தபாகः சர்வை சமுதித்தோ குணைஹி. கைகேயி தேவி அடுத்தது பிறந்தது பரதன். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ஜென்ரலாக ராமலக்ஷ்மண பரத் சத்ருக்னன்னு சொல்லிகிட்டே வரோம். ஆனால் ராமருக்கு அப்புறம் அடுத்ததாக பிறந்தது பரதன், அப்புறம் பிறந்தது லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சேர்ந்து பிறந்தாங்க, இரட்டை குழந்தைகள் அவங்க. அதுதான் இங்கே அடுத்தது. பரதோ நாம கைகேயாம் ஜக்யே சத்ய பராக்கிரமஹா, சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்ட பரதன் என்னும் குழந்தை லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா அஜனயத் சுதௌ வீரவ் சர்வாஸ்திர குஷலவ் அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அதுக்கப்புறம் சுமித்ரா தேவி அவங்க லக்ஷ்மணர் சத்ருக்னர் அப்படின்ற 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்தாங்க. 2 பேரும் பெரிய வீரர்கள். எல்லா அஸ்திரங்களிலும் பிற்காலத்தில் எல்லா அஸ்திரங்களிலும் கரை கண்டவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட 2 புத்திரர்களையும் சுமித்ரா தேவி பெற்றெடுத்தார் அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறது. இது பரதனுடைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம், ராமருடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம், அது பரதனுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரம்தான் லக்ஷ்மணர் சத்ருக்னர் 2 பேருடைய நட்சத்திரங்கள். இதை பற்றியும் வியாக்கியானங்கள் ரொம்ப விவரமாக எழுதியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க, விவரித்து எழுதியிருக்காங்க. இது ஏதோ இந்த மாதம் புனர்வசுல ராமர் பிறந்தார், அடுத்த மாதம் ஆயில்யத்தில் பரதன் பிறந்தார் அப்படி இல்லை. அடுத்தடுத்த நாளில் பிறந்திருக்காங்க, அடுத்தடுத்த நாள்லேயே பிறந்திருக்காங்க. 2 நாளில் 4 குழந்தைங்களும் பிறந்திருக்கு. முதல் நாள் ராமர் பிறந்தார், 2வது நாள் முதல்ல பரதன் பிறந்தார், அப்புறம் லக்ஷ்மணர் சத்ருக்னர் பிறந்தார். எப்படின்னா, ராமர் பிறந்ததுலேருந்து 13வது நாள் நாமக்கரணம் நடந்ததுன்னு சொல்கிறார். நாமக்கரணம் குழந்தை பிறந்து 11வது நாளில் நடக்கும். ஸோ இந்த 4 குழந்தைங்களும் பிறந்தது 2 நாளில், அங்கேருந்து 11வது நாளில் நாமக்கரணம் நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வியாக்கியானங்கள் சொல்கிறது. அப்போ இந்த 13வது நாளில் நாமகர்மம் நடக்கிறது. வசிஷ்ட மகர்ஷி நாமகரணம் பண்ணுறார் 4 குழந்தைங்களுக்கும். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணம் இதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்ட பரமப்ரீத்தோ நாமானி குருத்தே ததா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அதாவது இந்த 2 நாளில் இந்த 4 குழந்தைகளும் பிறக்கிறது. அங்கேருந்து 11வது நாள் அன்னைக்கு வசிஷ்ட மகர்ஷி நாமகரணம் செய்கிறார். ஜேஷ்டபுத்திரனான ராமனுக்கு, ஜேஷ்டபுத்திரனான குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்புறம் கைகேயியுடைய புத்திரனுக்கு பரதன் என்று பெயர் வைக்கிறார். சுமித்ரா தேவியுடைய புத்திரர்கள் அவர்களுக்கு லக்ஷ்மணர் சத்ருக்னன் என்று பெயர் வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக வைக்கிறார். வசிஷ்ட பரமப்ரீத்தோ நாமானி குருத்தே ததா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அன்போடவும் பாசத்தோடவும் ஆசையோடவும் அவர் பெயர் வைக்கிறார். இங்கே வியாக்கியானங்கள் எழுதுகிறாங்க. வசிஷ்ட மகர்ஷி எதிர்காலத்தை எல்லாம் அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்த ஞானி. அவருக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது எல்லாம் தெரியும். அதுக்கேற்றா போல் அவர் பெயர் வச்சிருக்கார். இங்கே ராமன் என்று ஏன் பெயர் வைத்தார் அப்படின்னா, ரமந்தே சர்வே ஜனாக குணைஹி அஸ்மின் இதி ராமஹா. தன்னுடைய குணங்களால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவான் இந்த குழந்தை. தன்னுடைய குணங்களால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவான் இந்த குழந்தை. அதனால் ராமஹா இது ரமந்தே இது ராமஹா, எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் ராமன் அப்படின்னு பேர் வச்சாராம். பரத ராஜ்ய பரணாத் பிபர்த்தி இது பரத. 14 வருஷம் இந்த ராஜ்யத்தை தாங்கணும் இந்த பரதன், இந்த குழந்தை.
14 வருஷம் ராஜ்யத்தை தாங்க வேண்டி வரும் ஃப்யூச்சரில். அதுக்காக தாங்கும் பிபர்த்தே இது பரதா, தாங்குபவன், ராஜ்யத்தை தாங்குபவன் அப்படின்னு பெயர் பரதன் அப்படின்னு கொடுத்தாராம் வசிஷ்ட மகரிஷி. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, கைங்கரிய லக்ஷ்மியை கொண்டவன் இந்த லக்ஷ்மணன், லக்ஷ்மி சம்பன்னன். அதனால் இந்த குழந்தைக்கு லக்ஷ்மணன்னா ராமருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய குழந்தை இது அப்படின்னு பார்த்து அந்த பேர் வச்சார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்ட்டு. சத்ருன் ஹந்த இது சத்ருக்னஹா, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா. முதல்ல சொன்னா போல் உள்ளே இருக்கும் பகைவர்கள் வெளியே இருக்கும் பகைவர்கள் எல்லோரையும் வெற்றி கொள்ளும் குழந்தையாக இருக்கப் போகிறது இந்த குழந்தைக்கு. சத்ருக்னன், சத்ருக்களை ஒழிப்பவன் அப்படின்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு வசிஷ்டர் பெயர் வச்சார் அப்படின்னு வியாக்கியானங்கள். இது நேராக வால்மீகி ராமாயணத்தில் நேராக இல்லை, ஆனால் வியாக்கியானங்கள் மகான்கள் இதை எழுதியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த அத்தியாயம், இந்த சர்க்கம் 18வது சாப்டர் ரொம்ப ஆச்சரியமான சாப்டர். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஏன்னா பகவான் ராமர் பிறப்பு, இந்த ஜனனம் இந்த அத்தியாயத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, முழு ராமாயணம் பிறப்புலேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் மொத்தமாக 39 வருஷத்தை கவர் பண்ணுறது. ராமர் பிறந்ததுலேருந்து அவருடைய 39வது வயசு அப்போ தான் பட்டாபிஷேகம் நடக்குது. ஸோ முழு ராமாயணமும் இந்த 39 வருஷத்தில் நடந்த விஷயங்களே எழுதிண்டே வருது. ஆனால் இந்த ஒரே சர்க்கம் 12 வருஷத்தை கவர் பண்ணுறது. இந்த 39 வருஷத்தில் 12 வருஷங்களை இந்த ஒரே சர்க்கம் முழுசாக சொல்கிறது நமக்கு. அது ஆச்சரியமாக. அப்புறம் மற்ற முழு ராமாயணமும் இந்த சர்க்கத்தை விட்டு மற்ற எல்லா ராமாயணமும் சேர்ந்து 27 வருஷத்தை தான் சொல்கிறது. 27 வருஷங்களுடைய சம்பவங்களை தான் சொல்கிறது. இந்த சர்க்கத்தில் 12 வருஷத்தை வால்மீகி கடந்துட்டே போகிறார். பிறப்புலேருந்து குழந்தைங்க 12 வயசு அடையிறது வரைக்கும் வால்மீகி அப்படியே கடந்துட்டே போகிறார். ஸோ இவர் சொல்கிறார், குழந்தைங்களுக்கு வளர்ந்துட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துட்டுருக்காங்க, அப்பா அம்மாக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க வேதங்களை கற்றுட்டுருக்காங்க, எல்லோருமே நல்ல குணங்களை காமிச்சுட்டுருக்காங்க, எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கிறார்கள். சர்வபூத ஹிதேரதாக, எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறார்கள், எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறார்கள். இளவரசர்கள் இவங்களுக்கு அன்னப்பிராசன்னம் செய்கிறார், தசரதை செய்விக்கிறார். அப்புறம் அவங்களுக்கு உபநயனம்லாம் செய்விக்கிறார். அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்விக்கிறார். இதில் வால்மீகி சொல்கிறார், தேஷாம் கேதுரிவ ஜேஷ்டோ ராமோ ரதிகரப்பித்து பபூவ பூயோ பூதானாம் ஸ்வயம்பூ இவ சம்மதா. இந்த 4 குழந்தைகளும் தசரதருக்கு அப்படி அவங்க மேலே அவ்வளோ உயிர் இருக்குது. அந்த 4 குழந்தைங்களும் தசரதர் மேலே அப்படி பிராணனை வச்சுன்னு இருக்காங்க. 4 குழந்தைங்களும் ரொம்ப நல்ல குணத்தோடு இருக்காங்க. 4 குழந்தைங்களும் வேதங்கள்லாம் நல்லா கற்றுன்னு இருக்காங்க. 4 குழந்தைங்களும் குருக்களிடம் ரொம்ப மரியாதையாக இருக்காங்க. ஆனாலும் இவர்கள் எல்லோரிலும் இந்த என்ன சொல்லலாம், துவஜஸ்தம்பம் போல் இந்த ராமர் நிற்கிறார். இந்த 4 குழந்தைகளிலும் தேஷாம் கேதுகு இவ துவஜஸ்தம்பம் போல ஜேஷ்டம் ராமோ ரதிகரப்பித்து, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன், ரொம்ப பிடிச்ச பையன். இந்த 4 பேர்லேயும் ஒரு துவஜஸ்தம்பம் போல் நிற்கிற ராமர் அப்பாவுக்கு ரொம்ப இன்பத்தை சந்தோஷத்தை கொடுக்குற பையன். அது மாத்திரம் இல்லை, அப்பாவுக்கு இந்த ஜேஷ்ட பையனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அந்த தலைமகன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ஸ்ரீ ராஜாஜி அவர் எழுதினார். அந்த சக்கரவர்த்தி திருமகனான அந்த ராமன் முதல் ஜேஷ்ட மகன், அவனை பார்த்தா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தேஷாம் கேதுரிவ ஜேஷ்டோ ராமோ ரதிகரப்பித்து பபூவ பூயோ பூதானாம் ஸ்வயம்பூ இவ சம்மதா. அது மாத்திரம் இல்லை, நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் ராமரை கண்டா அவ்வளோ பிரியம், அவ்வளோ பிரீத்தி. ராமரை கண்டால் அவங்க எல்லாருமே ராமரை எப்போ பார்ப்போன்னு காத்துன்னு இருப்பாங்களாம். ராமரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறார் வால்மீகி, வயதில் வயதானவர்களுக்கும் குணத்தில் வயதானவர்களுக்கும்
அவர்கள் எல்லோருக்கும் ராமர் மரியாதை தருவார். வயசில் சின்ன வயசாக இருக்கலாம், ஞானத்தில் வயசானவராக இருக்கலாம். வயசில் சின்ன வயசாக இருக்கலாம், ஆனால் குணத்தில் வயசானவராக இருக்கலாம். சிலர் வயசுலேயே பெரியவங்களாக இருக்கலாம். இத்தனை பேருக்கும் ராமர் மரியாதை தருவார். ராமர் ரொம்ப மரியாதை தருவார். அண்ட் இங்கே வந்து பிரம்மாவை போல் எப்படி எல்லா தேவர்களும் பிரம்மாவை வணங்குகிறார்களோ, எப்படி எல்லா தேவர்களுக்கும் பிரம்மா வேண்டப்பட்டவராக இருக்கிறாரோ, எப்படி எல்லா தேவர்களுக்கும் பிரம்மா மேல் ஒரு பிரீத்தி இருக்கிறதோ, அவ்வாறே இங்கே நாட்டு மக்களுக்கு ராமர் அப்படி இருந்தார். பபூவ பூயோ பூதானாம் ஸ்வயம்பூ இவ சம்மதா. எப்படி பிரம்மா எல்லாருக்கும் சம்மதமாக இருந்தாரோ, எல்லோரும் பிரம்மாவை, ஈவன் ராவணன் இந்திரஜித் அவங்களும் பிரம்மாவை கொண்டாடுவாங்க. ராவணன் பிரம்மாவண்டு தான் தபஸ் பண்ணி வரம் வாங்கினோம். ஸோ பிரம்மான்றவர் எல்லாருக்கும் சம்மதமானவர். அதை போல் ராமர் நாட்டு மக்களுக்கு அப்படி இருந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். இங்கே ஒரு இடத்துல இந்த குழந்தைங்களை தீர்க்கதர்ஷின்னு சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார் வால்மீகி. இப்போ இவங்க குழந்தைங்க தீர்க்கதர்ஷி அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் முன்னால் என்ன நடக்க போகிறது அதெல்லாம் தெரியும். அந்த குழந்தைங்களுக்கு அப்படி தெரியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். ஏன் வால்மீகி தீர்க்கதர்ஷின்னு சொல்கிறார் அப்படின்ட்டு வியாக்கியான கர்த்தாக்கள் இதை நமக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணுறாங்க. என்ன அப்படின்றாங்கன்னா, அவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்றாப்புல செயல்களை செய்வார்கள். அந்த மாதிரி தான் தீர்க்கதர்ஷி அப்படின்னு வால்மீகி சொல்கிறார் அப்படின்னு வியாக்கியானங்களால் நமக்கு புரிய வருது. இல்லாட்டா நாம் நேராக படித்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கு முன்னால் என்ன நடக்கும் எல்லாம் தெரியும், அது போல் நாம் நினைப்போம். அப்படி இல்லை. அது அவங்க மனித உருவத்தில் இருக்காங்க, மனித ஸ்வரூபத்தில் தான் இருக்காங்க. அவங்க அவதாரங்களாக இருந்தாலும் இந்த அவதாரம் என்றதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள்கிட்ட பெரியவங்க எழுதின இதில் புஸ்தகங்களில் அவங்க கிரந்தங்கள்லேயே 2 விதமான புரிதல் இருக்குது இந்த அவதாரத்தை பற்றி. ஒரு புரிதல் என்னென்னா, ராமர், பரதன், லக்ஷ்மணர், சத்ருகன் 4 பேரும் விஷ்ணுவுடைய அவதாரங்கள். வால்மீகி ஸ்லோகங்கள் அப்படி தான் ஒரு அர்த்தத்தை தர்றது. விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் அப்படி தான் வருது ஸ்லோகமே. ஸோ இது ஒரு புரிதல். சில பெரிய மகான்கள் அவ்வாறு எடுத்துன்னு இருக்காங்க. 4 குழந்தைகளும் விஷ்ணுவுடைய அவதாரங்கள். ஆனால் அதில் ராமர் வந்து ரொம்ப முக்கியமான அவதாரம். ஏன்னா பாயசத்துலேயே அர்த்த பாயசம் அங்கே போயிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு சாரார் மகான்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை விஷ்ணுவில் அர்த்தம் கால் பாதியெலாம் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. விஷ்ணுனா விஷ்ணு தான். நாராயணனில் பாதி நாராயணன் அப்படிலாம் கிடையாது. அதால் ராமர் விஷ்ணு பூர்ண அவதாரம், லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அவதாரம், பரத சத்ருக்னர்கள் சங்கு சக்கரத்துடைய அவதாரம் அப்படின்னு இன்னொரு சாரார்கள். எல்லாருமே ரொம்ப பெரியவர்கள். நாம் எல்லாத்தையும் வணங்கணும், நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் வணங்கணும். ஸோ இவங்க வந்து விஷ்ணுவுடைய 4 அவதாரங்களாகவும் எடுத்துக்கலாம். இல்லை விஷ்ணுவுடைய அவதாரமான ராமருக்கு கூட இருக்கிற ஆதிசேஷ அவதாரம், சங்கு அவதாரம், சக்கர அவதாரம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஓகே. தேஷாம் அப்படி மகாதேஜா ராம சத்திய பராக்கிரம இஷ்ட சர்வசிய லோகஸ்ய சசாங்க இவ நிர்மலா. ரொம்ப நிர்மலமாக இருப்பார் ராமர். சந்திரனை போல நிர்மலமாக இருப்பார். உலகம் எல்லாருக்கும் இவரை கண்டால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய தேஜஸ்வி இவர், சத்தியமே அவருடைய பராக்கிரமம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். இது மறுபடியும் வரப்போகிறது. ராமாயணத்தில் மறுபடியும் வரப்போகிறது. நாளைக்கு நாம் பார்ப்போம். விஸ்வாமித்திரர் சொல்வார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சொல்ல போகிறார். பின்னாலேயும் நிறைய தடவை இது வரப்போகிறது. என்ன அப்படின்னா, ராமருக்கு சத்தியமே அவருடைய பராக்கிரமம். அவருக்கு ஆயுதம் எதுவுமே தேவையில்லை. அவருடைய சத்தியமே அவரை காப்பாற்றும். சத்தியத்தை வைத்து அவர் உலகத்தை காப்பாற்றுவார். சத்திய பராக்கிரமம். அதுதான் இங்கே ஆரம்பத்திலே இங்கே வருது. தேஷாமப்பி மகா தேஜா ராமஹா சத்திய பராக்கிரமஹா.
சத்தியத்தையே ஆயுதமாக கொண்ட பராக்கிரமமாக கொண்ட குழந்தை இந்த ராமன். இஷ்டஸ்ய சர்வஸ்ய லோகஸ்ய சசாங்க இவ நிர்மலா. உலகம் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான குழந்தை இந்த ராமன். வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தை. நாம் இப்போ படிச்சுட்டே இருக்கும்போது ராமர் பிறப்புலேருந்து 12 வயசுக்கு வந்துட்டுருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் அவர் வளர்ந்துட்டே இருக்கார். 12க்கு வந்துட்டுருக்கார் அவர். ஓகே, எல்லா வித்தியைகளும் கற்றுக்கிறார். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இது தனுர் வித்யா, கத்தி சண்டை பண்ணுறது போடுறது, அத்தனை வித்தியையும் நல்லா கற்றுருக்கார் ராமர். இது மாத்திரம் இல்லை, அது கூடவே பிது சுஸ்ரூஷனே ரதா. இதால் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய சேவையை அவர் விடவே இல்லை. அவர் தந்தைக்கு சேவை புரிந்து கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் இந்த வித்தியைகள் நடந்துட்டுருக்கு. வேதங்களை படிச்சிருக்கார், உபனிஷத்தை படிச்சுட்டுருக்கார். பின்னால் நிறைய இடத்துல அவர் இந்த வேதாந்தம்லாம் சொல்லுவார் ராமாயணத்தில். அது ஒரு சைடில் ஒரு பக்கம் வசிஷ்டரண்ட இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த சத்திரிய வித்தியைகள் அது எல்லாத்தையும் அவர் கற்றுண்டே இருக்கார். இத்தனைக்கும் நடுவில் தன்னுடைய தந்தைக்கு சேவை புரிவதை அவர் விடவே இல்லை. எல்லா சின்ன பசங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான மெசேஜ். பெரியவங்களுக்கு சேவை செய்யணும். எஸ்பெஷலி முக்கியமாக தன்னுடைய தந்தை தாயாருக்கு சேவை செய்யணும். இது ராமாயணத்துடைய ஒரு மெசேஜ். இது ராமாயணத்துடைய ஒரு மெசேஜ். ஆச்சாரியோபாசனம்னு வரப்போகிறது. தேவி சீதாதேவி ஹனுமாரண்ட சொல்லுவாங்க, ஆஞ்சநேயா உனக்கு தெரியுமா இந்த லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? பெரியவர்களுக்கு சேவை செய்வான், பெரியவர்களுக்கு சேவை செய்வான். அப்பேற்பட்டவன் இந்த லக்ஷ்மணன். ரொம்ப பலசாலி, ஆனால் பேச மாட்டான் சொல்லுவாங்க தேவி சீதாதேவி. இது மெசேஜ் ஃப்ரம் ராமாயணா. நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும்னா நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இது நமக்கு மெசேஜ் ஃப்ரம் ராமாயணா. இதில் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா பகிப்பிராண இவாபரஹா. இந்த 4 குழந்தைங்களும் வளர்ந்துட்டே இருக்கும்போது எப்படி வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ஒரு பசுமாடோட 4 கால்களைப் போல வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 2 முன்னங்கால்கள் 2 பின்னங்கால்கள். இது ராம லக்ஷ்மணர், இது பரத சத்ருக்னன். அதை போல் 4ம் சேர்ந்து தான் பசுமாடு. 4ம் சேர்ந்து பசுமாடு. அந்த பசுமாடு உலகத்துக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கு எப்போவுமே. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 4 மகன்கள். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன 4 பேரும் இந்த பசுமாடோட 4 கால்களைப் போல, ராம லக்ஷ்மணர்கள் முன்னங்கால்கள், பரத சத்ருக்னர் பின்னங்கால்கள், அவ்வாறு வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த பசுமாடால், இந்த 4 மகன்கள் அப்படின்ற பசுமாடால் உலகத்துக்கே நன்மை நடந்துட்டுருக்கு அப்படின்னு வால்மீகி சொல்லுவார் இங்கே. ஓகே, இதில் லக்ஷ்மணர் ராமரை பார்த்துப்பார், எப்போவுமே கவனிச்சுப்பாராம் ராமரை. ராமருக்கு சேவை புரிஞ்சுட்டே இருப்பாராம் லக்ஷ்மணர். கைங்கரிய லக்ஷ்மி அவரண்டே இருக்குது. லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னஹா. அப்படி என்ன லக்ஷ்மி அப்படின்னா கைங்கரிய லக்ஷ்மி அப்படின்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. ராமருக்கு லக்ஷ்மணர் மேலே எப்படி இருந்தது? சரி, லக்ஷ்மணர் ராமருக்கு அப்படி ஒரு சேவை செஞ்சுட்டு இருந்தார், அப்படி அட்டாச்சு அவர். சரி, ராமருக்கு லக்ஷ்மணர் மேலே எப்படி இருந்தது? ராமர் லக்ஷ்மணர் இல்லாமல் தூங்க மாட்டாராம். லக்ஷ்மணர் இல்லாமல் ராமர் தூங்க மாட்டாராம். யாராவது ஏதாவது நல்லதாக சாப்பாடு விஷயம் ஏதாவது பண்ணி சாப்பாடு பதார்த்தம் ஏதாவது பண்ணி கொடுத்தா லக்ஷ்மணர் கூட இருந்தால் தான் சாப்பிடுவாராம், தானாக சாப்பிட மாட்டாராம். லக்ஷ்மணர் கூட தான் சாப்பிடுவாராம். இது எல்லாத்துக்கும் மேலே வால்மீகி சொல்கிறார், லக்ஷ்மணர் ராமருடைய 2வது பிராணன். பகிப்பிராண இவாபரஹா அப்படின்றது ராமருடைய 2வது உயிர். ஆனால் ராமருக்கு வெளியில் இருக்கும் உயிர். பகின்னா வெளியில், பிராண வெளியில் இருக்கும் உயிர். அபரஹா அப்படின்னா 2வது. ஸோ ராமருடைய அவருக்கு வெளியில் இருக்கும் 2வது உயிர் தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுடைய ரொம்ப பெரிய சிரேஷ்டமான நிலைமை இது. ராமருடைய 2வது உயிர். இதை வால்மீகி இங்கே சொல்கிறார். பின்னால் ராமரே சொல்லுவார். இதை பின்னால் ராமரே இதை சொல்லுவார்.
லக்ஷ்மணா, அப்பா வந்து என்னை நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கார். நான் இந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் எதுக்காக ஏற்றுக்கிறேன்னா, உன்னோட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை நான் நடத்தணும். மயி அந்தராத்மானம் துவாம் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய அந்தராத்மா நீ தான். இது ராமரே சொல்கிற வார்த்தை. இந்த இடத்துல வால்மீகி சொல்கிற வார்த்தை பஹி பிராண இவ அபரஹா அப்படின்ட்டு. அங்கே ராமரே சொல்வார், மயி அந்தராத்மானம் துவாம், நீ என்னுடைய ஆத்மாவாக இருக்க நீ தான். உன்னோட சேர்ந்து இந்த நாட்டை ஆள்வதற்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தந்தையுடைய வார்த்தையை. பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு முந்தின நாள் சொல்லும்போது அப்படின்னு சொல்லுவார். ஸோ லக்ஷ்மணர் வந்து ராமருடைய ரெண்டாவது உயிர். அப்பேற்பட்ட ஒரு அந்யோன்யம் ரெண்டு பேருக்கும். இது அப்படியே அப்பட்டமாக நமக்கு தெரியறது எப்படின்னு யோசித்தா, ராமாயணத்தில் ராமர் பிறந்ததுலேருந்து லக்ஷ்மணர் பிறந்ததுலேருந்து ராமர் கூடவே கடைசி மட்டும் இருக்கிற ஒரே ஆத்மா லக்ஷ்மணர். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ராமாயண கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் அவர் கூட இருப்பாங்க, போயிடுவாங்க, திரும்பி வருவாங்க, இல்லை நடுவில் வந்து சேருவாங்க ராமரோட. இப்படிலாம் இருக்கும். சீதாதேவி கல்யாணத்துலேருந்து அப்புறம் ஒரு வருஷம் ராவணனால் அபகரிக்கப்பட்டு போகிறது, அப்புறம் காட்டில் போய் லக்ஷ்மணர் போய் விட்டுட்டு வர்றது, அது போல் சீதாதேவியும் கூட இருந்து வெளியில் போய் அப்படி தான் ஆறுது. பரதன் 14 வருஷம் இங்கே பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அங்கே 14 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுன்னு இருந்தால் ராமரண்டேந்து தூரமாக இருந்துண்டு. ஹனுமார் நடுவில் தான் வரார். கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் ஹனுமாரே வரார். யார் ராமர் கூடவே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும்னா லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் தான். அதால் தான் பெரியவங்க வியாக்கியானத்தில் எழுதியிருக்காங்க, ராமாயண சாட்சி அப்படின்னு லக்ஷ்மணரை சொல்கிறாங்க. ராமாயணத்துக்கு சாட்சினா லக்ஷ்மணர். ஏன்னா நடந்தது அத்தனையும் கூட இருந்தவர். அதை தான் இங்கே வால்மீகி சொல்கிறார். ராமஸ்ய பஹிப்பிராண இவாபரஹா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா பஹிப்பிராண இவாபரஹா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ நாம் முடிக்க போகிறோம். இவ்வாறு இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ரொம்ப திவ்யமான குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திவ்யமான இளைஞர்களாக வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 12 வயசு ஆகுது. அப்போது அத்த ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சக உபாத்தியாய ச பாந்தவா. தசரத மகாராஜாவுக்கு குழந்தைங்களுக்கு இப்போது திருமணம் செய்யணும், விவாகம் செய்விக்கணும் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. சிந்தையாமாச தாரக்ரியான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத பற்றி அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ என்ன பண்ணார், தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன்னுடைய ரிஷிகள், குலகுரு, தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் சேர்த்தார். எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களோட அவர் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார். எப்படி ஆரம்பிக்கிறது, விவாகம் நடத்தணும், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கு 4 பேருக்கும் விவாகம் நடத்தணும், இதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு அவர் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்ல சகுனமாக ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷி அங்கே வந்தார். அப்படி தான் இந்த அத்தியாயம் முடியறது. இந்த ரொம்ப முக்கியமான ஸ்ரீராம ஜனன அத்தியாயம் சர்க்கம் இப்படி தான் முடியறது. தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சத் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அப்படின்னு அந்த சமயத்தில் ஒரு நல்ல சகுனமாக விஸ்வாமித்ர மகரிஷி வந்து சேர்ந்தார் அப்படின்னு அந்த திவ்யமான அந்த ராம அவதார சர்க்கம் இவ்வாறு முடியறது. விஸ்வாமித்ர மகரிஷி வர்றார். ராமாயணத்தில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, ரொம்ப முக்கியமான பங்கு. அவர் நாளைக்கு பார்க்க போகிறோம். நாம் ராமரையும் சீதையையும், மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்தையும் லக்ஷ்மியுடைய அவதாரத்தையும் ஒன்று சேர்க்கும் அந்த பணி, அந்த சேவை விஸ்வாமித்திரருக்கு கிடைச்சிது. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. விஸ்வாமித்திர முனி அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். திரும்பி ராமாயணத்தில் அவரை பார்க்க மாட்டோம். அவரை நாம் பார்க்க மாட்டோம்.
இதே போல் ராமாயணத்தில் ரொம்ப நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. விஸ்வாமித்ரர் இந்த சமயத்தில் வந்தார், சரியான சமயத்தில் அவர் வரார். இதெல்லாம் காஸ்மிக் டிசைன். அவருக்கு அந்த பாக்கியம். நாளைக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். விஸ்வாமித்ரர் வந்து சேர்ந்தார். எப்போ? ராஜா தசரதர் இந்த 4 இளைஞர்கள், இப்போ இளைஞர்கள், அவங்க 12 வயசு இளைஞர்கள், 4 இளைஞர்களுக்கும் இளவரசர்கள், சக்கரவர்த்தி திருமகன்கள், அவர்களுக்கு விவாகம் செய்து வைக்கணும் அப்படின்னு அவர் யோசித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சகுனமாக, நல்ல சகுனமாக, சுப சகுனமாக ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷி அங்கே வரார். அப்படின்றதோட இன்றைக்கி நாம் இதை முடிச்சுக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம். ஸ்ரீ சீதா தேவி கி ஜெய். ஸ்ரீ ஹனுமான் கி ஜெய். ஜெய் சீதாராம்.